myvp.com நீங்கள் வந்து ஒரு தொழில் வச்சுருக்கீங்க, அடுத்த லெவல் வந்து உங்கள் தொழிலை வந்து கொண்டு போகணும், அதுக்கு வந்து வெப்சைட் இல்லாட்டி வந்து ஆப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பக்காவாக வெப்சைட் இல்லாட்டி ஆப் iOS ஆண்ட்ராய்டு எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி பக்காவாக பண்ணி தந்து அஃபோர்டபுள் ரேட்ஸ்க்கு பண்ணி தந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சேல் சர்வீஸும் சூப்பராக வந்து பண்ணி தராங்க உங்கள் லோக்கல் லாங்குவேஜ்லேயே. ஈஸியாக பேக்கேஜாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வெப்சைட் ஆப்ஸ் அப்படின்னாலே வந்து myvp காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கே உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவல் கொண்டு போங்க. கல்கி 2898AD அப்படின்ட்டு நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான படங்கள் பண்ண மனிதர். சீதாராமெல்லாம் வந்து மறக்கவே முடியாத ஒரு படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அவர் எடுத்துருக்கிற படம் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எமோஷனல் கோஷன்ட் வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதை வந்து கிட்டத்தட்ட உண்மையாக பண்ணிட்டார். படத்துடைய பாசிட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அத்தன்டிக்காக நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. மித்தாலஜி, ஹிந்து மித்தாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்கான ஒரு படத்துக்குள்ளே வந்து கரெக்டாக பிளெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது கடைசி அது செகண்ட் ஹாஃபில் இருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது செமையாக ஒர்க் ஆகிருக்கு. அந்த பிளெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அதுதான் அந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவ் நிச்சயமாக பிரபாஸுங்க. பிரபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சாமிங்காக இருக்கார். அந்த பழைய சாம் வந்துருச்சு, அந்த பாகுபலி சாமெல்லாம் வந்துருச்சு. இடையில கொஞ்சம் டல்லாக இருந்தால் அப்படி அதுலேயும் லிமிடேஷன்ஸ் இருக்குது. அது அப்போ உங்களுக்கு சொல்கிறது என்னன்ட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைலாக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். அதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். தீபிகா படுகோன் அண்ட் அமிதாப் பச்சன் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக நடிச்சிருக்காரு. அவரோட ஃபேஸ் மட்டும் எடுத்து உடம்பு இது பண்ணாங்களா, எப்படி பண்ணாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் பண்ண ஸ்டண்ட்ஸு, அவர் கொடுக்குற ரியாக்ஷன்ஸு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்மார்க் அத்தன்டிக்காக வந்து இருந்தது. அதை பண்ண மொத்த டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். சேம் வித் தீபிகா ஒரு ஹோல்டு, பயங்கரமான ஒரு ஹோல்டில் ஒரு செம்ம கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக அதை வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பெரிய பொருட்செலவு, நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உள்ள அதுக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. அது டைலாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னுமே நேட்டிவ் லாங்குவேஜ் தமிழில் பார்த்தங்காட்டிக்கு மேபி சில டைலாக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வாட்டர் டவுனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். தமிழில் தெலுங்கில் இல்லை ஐ திங்க் தெலுங்கில் பார்த்தா இன்னுமே வந்து கொஞ்சம் பஞ்சியாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் தான் இந்த படத்தோட ஹீரோங்க. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் இல்லாத பஸ் மாதிரி அப்படியே கிட்ட அப்படின்ட்டே வந்து போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே பிக்கப் ஆகி அப்புறம் அப்படியே ரெடி ஆச்சுன்னு அப்படி சொல்லலாம். கடைசி போக போக அது ஒரு வேற ஒரு ஃபேஸில் வந்து போக ஆரம்பிச்சது அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிடா, இப்போ இந்த படத்தில் என்ன பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குங்க. என்னென்னா செட்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் எல்லாம் நிறைய ஹெவி இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா அவதாரு, அந்த மரமெல்லாம் வருது அது அவதாரு, அப்புறம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரி அந்த இது மேட்மேக்ஸ் ஃபியூரி ரோடு, ஸ்டார் வார்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பினேஷனாக வருது. என்னங்கிற அவ்வளோ பெரிய பொருட்செலவு பண்ணும்போது வந்து அவ்வளோ பெரிய ரிசர்ச் ஒர்க் வந்து ஸ்கிரிப்டில் போகும்போது செட்டுமே கொஞ்சம் இண்டியனைஸ்டாக கொஞ்சம் அதுக்கு ஒரு டீட்டெயில்டாக பண்ணியிருந்தால் செமையாக இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. அது ஒன்று தான் வந்து மனக்குறையாக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க, செட்டில் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அது ஒரு மனக்குறை. செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அது பவர் ஒன்று ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த டிஏ எல்லாம் செமையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுவே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர், அந்த டவுன் மாதிரி வெளியில் இருக்கிற டவுன் மாதிரி காட்டுற இடங்கள்லாம் இருக்குல்ல, அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் படத்தை வந்து ஞாபகப்படுத்திடுது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது மாதிரி சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அதான் வந்து கேமரா பக்கத்தில் இது வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லேசர் கன்லாம் இருக்குதுல்ல, ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா பழைய அட்டை இருக்குல்ல, பழைய அட்டையில் பண்ண மாதிரி தான் அது இருக்குது. க்ளோஸில் பார்க்கும்போது என்னடா அது டம்மி துப்பாக்கி மாதிரி, இதை வச்சுக்கிட்டு எந்திர சுடுறானு அப்படின்ட்டு டிஸ்கூல்னு சின்ன பசங்களை சுற்றிட்டு இருப்போம்ல, அதை தான் ஞாபகப்படுத்துறதை தவிர அதான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறது சந்தோஷ் நாராயணனுடைய பிஜிஎம் பிரிச்சிருக்கார். மனுஷன் பயங்கரமாக பிரிச்சிருக்காரு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3Dயில் பார்க்குறீங்க அப்படின்னா எபிக் இல்லாட்டி ஐமேக்ஸ் ஃபார்மேட்டில் பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட பாருங்கள். ஒரு சாதாரண ஸ்க்ரீனில் பார்க்குறத விட உங்களுக்கு வந்து அது பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாதாரண நீங்கள் வந்து அந்த கண்ணாடி போட்டிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு உங்களுக்கு எடுக்கிறது வந்து குறைஞ்சிடும். அப்படிங்கிறப்ப பெரிய ஸ்க்ரீன் இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆக்சுவல் குவாலிட்டி வந்து நம்மளால் வந்து அனுபவிக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்பிக்கோ இல்லை வந்து ஐமேக்ஸில் பாருங்கள், இன்னுமே வந்து படம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போது அமிதாப் பச்சன் சாருக்கு ஒரு எலிவேஷன் வைக்கிறாங்க, பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது, பிச்சுட்டாங்க. ஆனால் பிரபாஸ் தான் ஹீரோயா அப்படிங்கிறப்போ ஒரு ஓப்பனிங் சீன் பார்த்தீங்கன்னா
அப்படியே வந்து வரேன் படுத்துங்க. பாட்டி அடிக்க வர்றானுங்களா? நீ வெத்தலையை கொட்டு. ஓ இப்போ தான் பாக்கு போடுறியா? வெத்தலையை போட்டு நல்லா கொட்டு. இது என்ன? ஹீரோயா, பெரிய இல்லையா அந்த மனுஷன்? நல்ல மனுஷையா, எல்லாத்துக்கும் நல்லது செய்கிற ஒரு நல்ல மனுஷையா? இப்படி தான் வைப்பீங்களாயா? கேட்டால் அந்த கேரக்டர் அப்படி தான் பண்ணும். என்ன பண்ணும்? கமர்ஷியல் படம் தானே. ஒரு ஓப்பனிங் சும்மா மாதம் ஒன்று பண்ண முடியாதா என்ன? ஓப்பனிங்கில் நான் ஜென்ரலாகவே சொல்கிறேன், அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலியிலே இதே மாதிரி தான் இருக்கும், டல்லாக இருக்கும். ஆனால் டல்லாக இருக்குங்கிறக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா அது அசால்ட்டாக இருக்காது அந்த கேரக்டர். நல்லா தெரிஞ்சுங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து டல்லாக வச்சுருப்பார், ஜாலியாக வச்சுருப்பார் ராஜமௌழி. ஆனால் சப்கான்ஷியஸாக நமக்கு தெரியும் அவன் வந்து ஒரு மலையை தூக்க சொன்னால் தூக்கிடுவான்டா, அவன் பயங்கரமானவன் அப்படிங்கிறது வந்து நம்ம சப்கான்ஷியஸாக ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருப்பார் ராஜமௌழி. அந்த விஷயம் இங்கே நடக்கலை. அப்படியே டல்லாகவே விட்டாங்க. அப்படியே டல்லாக பயங்கரமாக ஏதாவது பேசல போயிட்டு இருக்குது. இவர் எங்கேயோ உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே உட்காந்து அப்புறம் மாமா அது உலக அழிய போதா? சரி வாங்க, சாயங்காலம் ஆச்சு, நாளைக்கு பார்த்துக்குவோம். இப்படி பேசினா அப்படி இருக்கும். இது நடக்குது படத்தில். ஸோ அதை வந்து தயவுசெய்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் படத்தோட ஸ்லோ பேஸ் அப்படிங்கிறது பயங்கரமான எதிரி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா மனசு சஞ்சரவே தான் ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால போதும்டா அதெல்லாம் வெட்டி வீசுங்கடா இதில் எதுக்குடா இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு இழுத்துக்கிட்டே போகுது. ஈஸியாக 1/4 மணி நேரம் தேவையே இல்லை. அது தமிழுக்கு நான் சொல்கிறேன், நீ தெலுங்கு கூட லாங்காக வச்சுங்க, அவங்க அதை பார்த்து பழகிட்டாங்க. தமிழுக்கெல்லாம் இன்னொரு 15 நிமிஷம் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பேக்கடாக சூப்பராக இருந்திருக்கும். அதை ஏன் பண்ணல அப்படின்னு வந்து தெரியல. பட் இது எல்லாமே இருந்தாலும் அந்த செகண்ட் ஹாஃபில் இருக்கிற எலிவேஷன்ஸு, நம்ம உலகநாயகன் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-10 நிமிஷம் தான் வராது. அதில் ஒரு மேட்ரு பண்ணிடுறாரு, சாமையாக ஒன்று பண்ணிடுற. அப்படி அது நீங்கள் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2 இன்னும் பெரிய ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம மேட்ரு ஒன்று பண்ணியிருக்காரு. இன்னும் ஸ்பெஷல் செலிபிரிட்டிஸ் எல்லாம் உள்ளே இருக்காங்க, ஸ்பெஷல் ரோல்லாம் இருக்காங்க. ரிவீல் பண்ண விரும்பல, போய் பாருங்கள், ஃபன்னாக இருக்கும். ஓவரால் ஒரு டீசென்ட்டுக்கு மேலே வாட்சுங்க. அந்த லெவலில் இருக்கிற ஒரு படம், தைரியமாக போய் பாருங்கள். அது பை த வே இது வந்து என்னோட பிராண்ட் வந்து ரோர் சவுத் அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா நாங்களே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம். வெறும் 399 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு இல்லை பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட்ஸ் வந்து இது பண்ணியிருக்கோம். ஷர்ட்ஸ், ட்ராயரு, இந்த ஈவினிங்கெல்லாம் நீங்கள் போட்டு இல்லை வெளியில் போகிறப்ப கூட போட்டு கூப்பிட்டு போகலாம். குவாலிட்டி ஒரே ஒரு தாட்டி வாங்கி பாருங்கள். நீங்கள் 2000 ரூபாய்க்கு வாங்குற பொருளோட குவாலிட்டி வந்து நான் தந்திருக்கேன். என்னென்னா மேனுஃபேக்சர் நாமளே பண்ணுறேங்க, மார்க்கெட்டிங் நானே பண்ணுறேன். பெரிய மார்க்கெட்டிங் பட்ஜெட் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ப்ளஸ் 10 to 15% லாபத்தை வச்சு அப்படியே வந்து உங்களுக்கு தர முடியுது. சின்ன பிஸ்னஸ்ங்க இப்போ தான் வளருது, முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு டிஷர்ட்ஸு, ஷார்ட்ஸு, ட்ராக் பேண்ட் எல்லாமே இருக்குது. உள்ளே போய் பாருங்கள், முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அவ்வளோதான் நம்ம கல்கி. சரிங்களா? பாய்.